விஜய் நடிப்பில் வெளியாக உள்ள கடைசி படமான ஜனநாயகன் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா நாளை கோலாலம்பூரில் நடைபெற உள்ள நிலையில் இந்த நிகழ்ச்சிக்காக பாடகர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்கள் மலேசியா வந்துள்ள புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்நிகழ்வில் விஜயின் அரசியல் கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரமுகர்கள் பலர் பங்கேற்க உள்ள நிலையில் விஜய் நடிப்பில் வெளியான திரைப்படங்களில் பாடிய 25க்கும் மேற்பட்ட பாடகர்களும் பங்கேற்க உள்ளனர். ஜனநாயகன் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவாக மட்டும் இது இல்லாமல் விஜயின் சினிமா பயணத்தில் இது இறுதி படம் என்பதால் சினிமாவுக்கான பிரியா விடை கொடுக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சியை தளபதி கச்சேரி என்ற பெயரில் பிரம்மாண்ட இசை விழாவாக நடத்த படத்தின் தயாரிப்பு நிறுவனமான KVN ஏற்பாடு செய்துள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் பரபரப்பாக நடைபெற்று வந்த நிலையில் நிகழ்ச்சியில் சினிமா தொடர்பான பேச்சுகள் மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் அரசியல் தொடர்பான கருத்துகள், கொடிகள் மற்றும் தாவேகா தொடர்பான குறியீடுகள் எதற்கும் அனுமதி இல்லை என்றும் மலேசிய அரசு அதிரடியாய் உத்தரவிட்டுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, படக்குழுவினரோடு தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்ட பலரும் மலேசியா வந்துள்ளனர். அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. இந்த ஆடியோ திருவிழா நிகழ்ச்சிக்காக சென்னையில் இருந்து பலரும் மலேசியாவுக்கு செல்லும் ஆர்வத்தில் இருப்பதால் சென்னை விமான நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.